皆さんこんばんは。もうすぐ日本はピンク色になりますね。桜の季節が近いです。今日はピンク色のスライドを作ってみました。皆さんはどの季節が好きですか？コメントで教えてくださいね。私は春より秋が大好きです。では、本日の文法です。இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிராமர் தமரனாய் தேனரனாய். நம்ம கிளாஸோட ஃபர்ஸ்ட் பொம்பை பார்க்கலாம். தே நரனாய். ஐ கான்ட் ஹெல்ப் ஃபீலிங் திஸ் வே. சுயக்கி மூச்சுவோ அரவசு பொம்போ. ஸோ நம்ம மனசுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை கன்வே பண்ணுறதுக்கு இந்த தே நரனாய் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மென்டல் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்க்கு மட்டும்தான், ஃபிசிக்கல் ஃபீலிங்க்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு என்னால் சந்தோஷம் தாங்க முடியல அப்படி சொல்கிறதுக்கு, இல்லைனா நான் ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கேன், என்னால் பேர் பண்ணவே முடியல, நான் கவலைப்படாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படி சொல்கிறதுக்கு இந்த தே நரனாய் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம போன ஸ்லைடில் நரனாய்னா என்னது, நம்ம அதை எங்கே யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம்குள்ளே போகலாம். ஸோ வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தே ஃபார்ம் ப்ளஸ் தாய் ஃபார்ம் கூட நரனாய் வரும். ஒரேஷி குத்தே நரனாய், கீனி நத்தே நரனாய். ஸோ நீங்கள் இந்த தாய் ஃபார்ம் கூட எப்போயுமே யூஸ் பண்ண போது, இந்த நரனாய் யூஸ் பண்ண போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இந்த தாய் ஃபார்ம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா இந்த தாய் ஃபார்ம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தாய் ஃபார்ம் கூட இந்த நரனாய் வரப்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இ அட்ஜெக்டிவ் கூட வரப்போது இ அட்ஜெக்டிவ் வந்து குத்தேவாக சேஞ்ச் ஆகும். உரேஷி குத்தே நரனாய். ஓகே, நான் அட்ஜெக்டிவ் கூட வரப்போது தே நரனாய், ஹிமாதே நரனாய். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷோராய்கா ஃபுவந்தே நரனாய், ஐ கேன் ஹெல்ப் ஃபீலிங் ஆன்ஷியஸ் அபவுட் த ஃப்யூச்சர். நான் என்னோட ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியலை. ஸோ ஃபுவந்தே வந்து நான் அட்ஜெக்டிவில் நரனாய். ஸோ நான் அட்ஜெக்டிவ் ஃபுவன் ப்ளஸ் தே நரனாய் வந்திருக்கு. ஓகே, நம்ம செகண்ட் கிராமர் பார்க்கலாம், செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தோக்குனி சுந்தேரு ஆஹான கொத்தோக ஷிம்பாய்தே நரனாய், ஐ கேன் ஹெல்ப் வரிங் அபவுட் மை மதர் ஹூ லிவ்ஸ் ஃபார் அவே. ஸோ ஃபாராக ஐ மீன் தூரமாக இருக்கிற எங்கள் அம்மாவை நினச்சி என்னால் கவலைப்படாமல் இருக்கவே முடியல. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் மனசில் இருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் சொல்கிறதுக்கு, ஒரு ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக கொத்துபாக்குள்ளே போயிடலாம். ஷோராய் மீன்ஸ் ஃப்யூச்சர், ஃபுவன் anxiety, ஆஹா மதர், தோக்கு ஃபார் அவே, சுந்தேரு லிவிங், ஷிம்பாய் வரி கன்சர்ன். நம்ம கிளாஸோட செகண்ட் கிராமர் தே தமரனாய், சுயக்கி மூச்சுவோ அரவசு பொம்போ, ஐ கேன் ஸ்டாண்ட் இட் டூ மச் டு ஹேண்டில், ஃபிசிக்கல் எமோஷ்னல் ஃபீலிங் ஓவர்ஃப்ளோ. ஸோ நம்ம ஆல்ரெடி தே நரனாய் பார்த்துருந்தோம். ஸோ நரனாய் நீங்கள் எதுக்கு பார்த்துருந்தீங்க, ஒரு மென்டல் கண்டிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீலிங்கை சொல்கிறதுக்கு நம்ம தே நரனாய் நம்ம பார்த்துருந்தோம். அதோட ஹாந்தாய் ஃபிசிக்கல் கண்டிஷனை சொல்கிறதுக்கு இந்த தே தமரனாய் யூஸ் பண்ணுவோம். மென்டல் ஃபிசிக்கல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மென்டல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆன்சைட்டி ஃபுவன் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, எனக்கு ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்குது, அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம தே நரனாய் யூஸ் பண்ணுவோம். இந்த தே தமரனாய் ஃபிசிக்கல் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி ரொம்ப சூடாக இருக்குது, வாட்டர் ரொம்ப கோல்டாக இருக்குது, அது மாதிரிலாம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கண்டிஷன். கரெக்டாக? ஸோ அதுக்கு தே தமரனாய் யூஸ் பண்ணுவோம். எமோஷ்னல் ஃபீலிங் காமன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப சோகமாக இருக்குது, அதெல்லாம் எமோஷ்னல் ஃபீலிங். அது நீங்கள் தமரனாய்க்கும் யூஸ் பண்ணுவீங்க, நரனாய்க்கும் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆஸ் வெல் இது வந்து இந்த தமரனாய் ஒரு ஸ்ட்ராங் டிசைருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போயே ஆகணும் அங்கே, ஐ கான்ட் வெயிட் டு கோ தேர், அப்புறம் வாண்ட் டு கோ, அதுக்கப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம இந்த தமரனாய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தமரனாய் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம்.
ஃபார்ம்ஸ் வந்து நம்ம தே நரநாய்க்கு பார்த்தோம்ல, சேம் ஃபார்ம், ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ஸோ அதுக்கு எப்படி வேர்ப்க்கு தாய் ஃபார்ம் கூட தே கூட யூஸ் பண்ணீங்களோ, இங்கேயுமே நம்ம தமர நாய்க்கும் சேம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அட்ஜெக்டிவ் கூட குத்தே போட்டு யூஸ் பண்ணுவீங்க. அட்ஜெக்டிவ் கூட தே தமர நாய் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அதனால நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் டைரக்ட்டா பார்த்துடலாம். அச்சு குத்தி தமர நாய். இட்ஸ் அன்பேரபிளி ஹாட். காஃபி ரொம்ப சூடா இருக்கு. என்னால குடிக்க முடியாது இவ்ளோ சூடா. சொல்றதுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கண்டிஷன். நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த தமர நாய் போட்டு இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெம குத்தே தமர நாய். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபீலிங் ஸ்லீப்பி. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஸோ இதுவுமே ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு சொல்றதுக்கு தமர நாய் யூஸ் பண்ணி இருக்காங்க. கசோக்குனி ஐத்தக்கு தே தமர நாய். ஐ ரியலி வாண்ட் டு see மை ஃபேமிலி. என்னால் என் ஃபேமிலியை மீட் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஸோ ஐ வாண்ட் டு மீட் மை ஃபேமிலி. எனக்கு அவங்க பார்க்காம இருக்கவே முடியல. இது வந்து எமோஷ்னலாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் டிசையருக்கு. ஸோ அதனால தா கூட யூஸ் பண்ணப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்ட்ராங் டிசையருக்கு நம்ம தாய் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் தாய் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கொத்துப பார்க்கலாம். அட்சுயி ஹாட், நெமுயி ஸ்லீப்பி, கசோக்கு ஃபேமிலி, ஐத்தாய் வாண்ட் டு மீட். ஓகே, அட்சுயிங்க இருக்குது. ஸோ கோல்டுக்கு என்ன காஞ்சி யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் காமன்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஜேஎல்பிடி பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அட்சு குத்தே. அட்சு குத்தே மீன்ஸ் என்னால் பேர் பண்ணவே முடியல, ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரதுக்கான சென்டென்ஸ் இது. ஸோ இப்போ இங்கே தே நரனாய் யூஸ் பண்ணால் அது மேட்ச் ஆகாது. ஏன் மேட்ச் ஆகாது? பிகாஸ் தே நரனாய் நம்மளுக்கு ஒரு மென்டல் ஆர் எமோஷ்னல் ஃபீலிங்கை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு தான் தே நரனாய். ஸோ இந்த தமர நாய் வந்து ஃபிசிக்கல் கண்டிஷன். ஸோ சூடாக இருக்குது காஃபின்றது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆர் ஒரு ஃபீலிங்கை நம்ம சொல்கிறது. ஸோ அந்த டைமில் ஃபிசிக்கல்னு வரப்போது நம்ம தமர நாய் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். அட்சு குத்தே தமர நாய். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் போயிடலாம். ஷோராய்கா ஃபுவந்தே தமர நாய். ஷோராய்கா ஃபுவந்தே நரநாய். ஸோ ஃபுவன் நம்ம எதுக்கு பார்த்தோம்? ஆன்ஷியஸ். ஆன்ஷியஸ்னால் ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒரு மென்டல் ஃபீலிங்ஸை காட்டுறது. ஸோ மென்டல் ஃபீலிங்ஸ் வந்தாலே நம்மளுக்கு தே நரநாய். ஃபிசிக்கல்னா தமரநாய், மென்டல்னா தே நரநாய். எமோஷ்னல் காமன் ஃபார் போத். ஸோ இப்போ ஃபுவன் இஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் மென்டல் ஃபீலிங். ஸோ ஃபுவன் வரப்போது நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம்? தே நரநாய் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். தேர்ட் ஒன் இத்தே நரநாய். ஸோ இத்தே நரநாய் இது எதனால தப்பு? ஸோ பிகாஸ் நம்ம இத்தே நரநாய்னு ஒரு ஃபார்மே இல்லை. நாங்கள் போகணும், அங்கே போயே ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இது. ஸோ ஸ்ட்ராங் டிசைர் வரப்போது நீங்கள் தாய் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணணும். ஸோ இக்கித்தக்குத்தே நரநாய், கீனினத்தே நரநாய். ஓகே, ஸோ எப்போயுமே ஒன்லைன் ரூலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீலிங்ஸ் வரப்போது ஒரு எமோஷ்னலாக நீங்கள் சொல்லும்போது தே நரநாய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம கரதா ஆர் ஆர் ஒரு ஒரு பாடி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன், தூக்கம் வருது, இந்த எனக்கு டயர்டாக இருக்கிறது சொல்கிறதுக்கெலாம் தமர நாய் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைவ கான்வர்சேஷன் ஜாப்பனீஸில் பார்த்துடலாம் யூஸிங் திஸ் 2 கிராமர். ஓகே, சைக்கின் தோ தேஸ்கா? ஷோராய் ந கொத்தோகா ஃபுவந்தே நரநாய் தேஸ். ಶಿಗುತೋ ದೋ ದೇಸ್ ಕಾ? ಇಸೊಗಶಿಕುತ್ತೆ ತಮರನಾಯಿ ದೇಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್. ಇಶೋನಿ ನಿಹೋಂಗೋ ಬೆಂಕ್ಯೋ ಶಿತ್ತೆ ಗಂಬರಿಮಾಶೋ. ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.